இனிய அன்பார்ந்த உயிர் உறவுகளே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யதாஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, அன்புன்ற விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். எல்லாருக்கும் அன்புனா என்ன அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அன்பு இல்லாமல் இந்த உலகமே இயங்கியிருக்காது. அன்பின் காரணமாக தான் இங்கே பல படைப்பு இங்கே இருந்திருக்கு. அந்த மாதிரி அன்புனா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் எல்லாத்துக்கும் பல கருத்துக்கள் இருக்கும். அது நீங்கள் அன்புனா என்னன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போ நான் என்னோடய வாழ்க்கையில் அன்புனா எப்படி பார்க்குறேன், அன்புன்ற விஷயத்த நான் எப்படி உணர்கிறேன் அப்படின்ற விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு அன்பு எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரி வாங்க. அன்புன்னு நான் எதை பார்க்குறேன்னா, நீங்கள் வேணால் காலையில் எழுந்திரிச்சோன்னே சுற்றி முற்றி உங்கள் எல்லா இடத்தையும் பாருங்களேன். உங்கள் வீட்டில் சுற்றி முற்றி எல்லா இடத்தையும் பாருங்கள். நிறையா இடத்துல பறவைகள் குட்டி போட்டு அழகாக அந்த குட்டிங்களோட ஜாலியாக விளாண்டுட்ருக்கோம். இல்லைன்னா அந்த குட்டிங்களுக்கு யாராவது ஊட்டிகிட்ருக்கோம். இப்படி அந்த பசுக்கள் பார்த்திங்கன்னா தன்னோட குட்டியை நாக்கால் வறண்டு கொடுத்துட்ருக்கோம். இப்படி பார்த்திங்கன்னா அந்த அந்த விலங்கு பறவைகள் பார்த்திங்கன்னா தனக்கு அந்த குட்டிங்களால் என்ன ஒரு விஷயமும் நடந்து போகிறதில்ல. மனுஷங்களை மாதிரி அவங்களுக்காக நம்ம அம்மா அப்பாக்காக நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இல்லாமல், ஆனால் அந்த குட்டிங்கள் மேலே அவ்வளோ அளவு அதீத அன்பு இருக்கும். இது எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்ற எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் அந்த பாசத்தை நீங்கள் கண்ணால் உணர முடியும். எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒன்று அந்த கண்ணுக்குட்டிக்குன்னா அது முட்டி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கும். ஆனால் அதிகபட்சம் நாட்கள் அதோட நாக்கால் அந்த கண்ணுக்குட்டியை அழகாக வருடி கொடுக்கும். அந்த அன்பை பார்த்திங்கன்னா உங்களால் இப்படி ஒரு அன்பு காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா பல விஷயங்கள் அதுங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக அந்த முழு அன்பை அதுக்கு மேலே செலுத்த முடியுது. ஆனால் நம்ம அப்படி இல்லை. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பல விஷயத்த மைண்டில் போட்டுக்கிட்டு நம்ம அன்பை காட்ட வேண்டியவங்களை காட்டாமல் யார் மேலே நம்ம அன்பாக இல்லாமல் இருக்கணுமோ அவங்கள நினச்சிக்கிட்டே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம். அதனால தான் மனிதர்களால் அதிகமான அன்பை காட்ட முடியல. ஆனால் அப்படி காட்டினாங்கன்னா இருக்கிற உயிரினங்கள்லேயே மேலான உயிரினம் மனித உயிரினமாக தான் இருக்கும். ஆனால் அந்த அன்பை காட்ட ஒரு சில இடத்துல தவறுறாங்க மனிதர்கள். மற்றபடி விலங்குகள், பறவைகள் பல இடத்துல இதில் பாருங்களேன், அதுங்களோட அன்பை கண்டிப்பாக காமிக்கும். நீங்கள் அதை கண்ணால் பார்த்து உணரலாம். அதுக்காக மனிதர்களையும் அன்பை காட்ட முடியும். ஆனால் அவங்க இந்த இறந்து போன காலத்தை நினச்சி அந்த ஆல்ரெடி முடிஞ்ச காலத்தை நினச்சி அதுலேயே அவங்க அன்புன்ற ஒரு கீயை இழந்துட்டாங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், அவங்க இந்த ப்ரெசண்ட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த அன்புன்ற விஷயம் மனிதர்களை விட மேலான அன்பை காட்ட முடியவே முடியாது யாராலையும். சரி, நான் இன்னும் அன்பை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, உண்மையிலே அன்புன்றது நம்ம ஒரு விஷயத்தை கொடுத்தோன்னா அதை திரும்பி பெறறதுக்காக முயற்சி பண்ணுறதுக்கு பேர் அன்பு இல்லை. ஒரு விஷயம் கொடுத்தோன்னா அது மனசார அன்பாக, அது எப்படி சொல்கிறதுன்னா, அது ஒரு ஃபீலிங். நம்மக்கிட்ட கேட்குறாங்களே, அவங்க அதை கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். அவங்கக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு விஷயம் செஞ்சிங்கன்னா அது பேர் அன்பு. எக்ஸாம்பிளுக்கு நான் ஏகப்பட்ட விஷயம் சொல்லுவேன். அதில் பார்த்திங்கன்னா, காற்று. இந்த உலகத்தில் உயிர்கள் வாழணுன்னாலே காற்றுன்னு ஒன்று வேணும். அந்த காற்று என்றைக்காவது இல்லை இன்றைக்கி நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், இன்றைக்கி நான் அதை தரமாட்டேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கா? ஆனால் நம்ம வாழ்கிறதுக்கும் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கும் எல்லா விஷயத்துக்கும் அந்த காற்று நம்மளுக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருக்குது. ஆனால் அது என்றைக்குமே நம்மக்கிட்ட பேரம் பேசினதே இல்லை. இதை பண்ணு, நான் உனக்கு இதை தரேன். அதனுடைய வேலையை அது கரெக்டாக செய்யும். அதனோட அன்பு அது எப்பயுமே பரிமாறி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை பெற்றுக்கொள். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுக்கறது மட்டும்தான் நம்ம வேலையாக இருக்கணும். இதுதாங்க அன்பு. அது பெறது நீங்கள் யோசிக்கவே கூடாது. நீங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்த கொடுக்கணும். எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டு போண்டி ஆகிடாதீங்க, ஆண்டி ஆகிடாதீங்க. நான் சொல்கிற விஷயத்த மட்டும் கேளுங்க. உங்களுக்கு தேவையின்றி நீங்கள் மனசார எந்த ஒரு விஷயம் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு கட்டாயம் எதுவும் இல்லை. அப்படி கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் அதை மனசார அன்பாக சந்தோஷமாக இந்த ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காதேன்னு நினச்சி கொடுங்க.
எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு மனசார எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுதாங்க உண்மையான அன்பு. ஆனால் அதுலேருந்து ஒரு பலனையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அன்பு இந்த இயற்கை நம்ம மேலே எப்படி காட்டுதோ அதுதான்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் அதில் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நான் அதை நம்புகிறோம் அப்படின்னு. அப்புறம் என்னங்க, அன்பு வேற என்ன, எதுக்காக தாய்கிட்ட தான் அன்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பல ஞானிகள் பல பேர் தாயை வந்து தெய்வமாக போட்டுறாங்க. அதுக்கு காரணமாக நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு குழந்தை வந்து பிறக்குதுன்னா அது நல்லவங்களா கெட்டவங்களா, அது இந்த சமுதாயத்துக்கு எப்படி இருக்க போகுது, அது நல்ல விஷயத்த பண்ணுமா இல்லைன்னா அது நல்லது இல்லாத விஷயத்த பண்ணுமா இப்படின்ற ஒரு குழப்பமே இல்லாமல் ஒரு தாய் தன் பிள்ளைய சுமந்து இந்த உலகத்துக்காக கொடுத்து அது பலருக்கு நல்லது பண்ணுன்ற ஒரு நம்பிக்கையோடு பிறக்கிற எந்த ஒரு குழந்தையும் தவறு கண்டிப்பாக பண்ணாது. அதுதான் அந்த ஒரு அன்பு இருக்குது பாருங்கள். ஒரு குழந்தை பெற்கிறது எவ்வளோ வலின்றது அந்த வலியை உணரக்கூடிய தாய்க்கு மட்டும்தான் தெரியும். அது இங்கே பல பேர் தாய்மார்கள் யாராவது இருந்தால் அதை பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு விஷயத்தை தாங்கக்கூடிய சக்தி அந்த அன்புக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நான் முழுசாக நம்புகிறேன். அதனால் எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துவோம். தாய் அன்பு எல்லாருக்கும் எல்லார் மேலேயும் இருக்கணும். நம்ம எல்லாருமே இந்த பூமியோட பசங்க தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எல்லார் மேலேயும் அன்பு செலுத்த பழகிக்கணும். பல இடத்துல போர் வரும், பல இடத்துல அடிச்சுக்கிறாங்க, மல்லு கட்டிக்கிறாங்க, பல இடத்துல கெட்ட விஷயம், ஏகப்பட்ட நல்லது இல்லாத விஷயம் எல்லாமே நடக்கும். ஆனால் இதெல்லாமே பொறுத்து கொண்டு நம்ம மேலே இன்னமும் என் பையன் திரும்பி வருவான் பொறுமை காத்துது பூமாதேவி நமக்கு மேலே அன்பு வச்சுருக்காம பாருங்க. இதுதாங்க உண்மையான அன்பு. அப்படி நீங்களாம் அடிச்சுக்கிறத பார்த்து பூமாதேவி ஒரு செகண்டு கோவப்பட்டு அந்த பூமியை பொழந்து யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்க உள்ளே போக வைக்கலாம். அது வந்து எப்படி சொல்கிறது, நம்பிக்கை. அந்த ஒரு அன்பு, என் புள்ள தப்பு பண்ணான்னா திருத்திப்பான் ஒரு காலகட்டத்தில்னு ஒரு டைமை கொடுக்குறாங்க பாருங்க. இதுதாங்க அன்பு. இந்த அன்பு இந்த இயற்கை நம்ம மேலே பண்ணுது. இப்படி இந்த இயற்கையால் உருவாக்கப்பட்ட நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக அன்பு செலுத்தணும் பாருங்கள். நீங்கள் ஒரு விஷயம் சடனாக நடக்கணும்னு நினைக்காதீங்க. அன்பை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கும். பொறுமை தாங்க கடலோட பெருசாக. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, பொறுமையும் அன்பும் ஒன்று தான். அது வந்து பிரபஞ்சம், அந்த யூனிவர்ஸை விட பெருசுங்க. உண்மையிலே அந்த அன்பு மட்டும்தான் இந்த ஸ்பேஸ். நம்ம இங்கே வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கணுன்றதுக்காக நம்ம உருவாக்கப்பட்டது தான் அந்த உலகம்னு நான் முழுசாக நம்புகிறேன். இதுவே நம்ம அன்புன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியலன்னா இந்த விஷயம்லாம் கச்சமச்சான்னு நடந்திருக்கும். அன்புன்ற ஒரே விஷயத்தினால தான் பல இடத்துல சீரான அமைப்பு நடக்குது, பல இடத்துல குழப்பமான அமைப்பு நடக்குது. அந்த அன்பை மறந்த இடத்துல தான் குழப்பம் ஏற்படுது, அந்த அன்பை நினைவுபடுத்துகிற இடத்துல தான் அமைதி ஏற்படுது. இப்படின்னு நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். நீங்களும் இதை உண்மைன்னு நம்புனீங்கன்னா இனிமேல் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் அன்பு செலுத்த பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் அன்பு செலுத்திட்டு தான் இருப்பீங்க, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் குழப்பம் ஏற்படுற இடத்துல அன்பு இல்லைன்ற ஒரு தெளிவோடு இருங்க. அந்த இடத்துல அன்பு வரணும்னு வேண்டிக்கோங்க. நம்மளால் முடிஞ்சது அதுதான். அதுக்காக அன்பு 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 அது அன்பு காட்டுங்க இப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் அந்த இடத்த பார்த்துட்டு ஒரு இடத்துல அன்பு இல்லை, அந்த இடத்துல ஒரு அமைதி இல்லைன்னா ஒரு நாள் அன்பு வரும். அப்போ இவங்க எல்லோரும் அமைதியாகிடுவாங்க அப்படின்ற ஒரு புரிதலை நகர்ந்து வந்துடுங்க. நீங்கள் அங்கே போயிட்டு நான் அன்பு காட்ட அடி தான் விழும், பார்த்துக்கோங்க. அதனால் எல்லாருக்கும் அன்புனா என்னன்னு தெரியும். ஆனால் அவங்களுக்கும் ஒரு நேரம் வரும்போது அவங்க அந்த அன்புக்குள்ளே வந்துடுவாங்க. அதனால் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் போயிட்டு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அவங்கக்கிட்ட இருக்குது அந்த விஷயம். அது ஒரு நாள் வரும். அது உங்கள் வேண்டுதல் பேரில் கூட வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அன்பாக இருக்காங்கன்னு வேண்டதை விட எல்லாம் அன்பாக தான் இருக்காங்கன்னு நம்புங்க. அவ்வளோதாங்க. எல்லாருமே அன்பாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை திருத்தணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போயிட்டு அதை திருத்தணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நம்பினாலே போதும். அந்த இடத்துல இப்போ ஒரு இடத்துல போர் நடக்குதுன்னா அந்த போர் கண்டிப்பாக முடிஞ்சு அது சரியான நிலையை வந்து அங்கே ஒரு அமைதி பிறந்து அங்கே ஒரு அன்பு நடக்கும்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அதுவே ஒரு வேண்டுதலாங்க. கண்டிப்பாக அது கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் நல்ல ஒரு முடிவை பார்ப்பீங்க. இவ்வளோ தாங்க அன்பு. எதையும் எதிர்பார்க்காம கொடுத்துக்கிட்டே இருக்கிறது பேர் தான் அன்பு. இப்படி அன்பு காட்டினவங்க தான் பல பேர் நம்மளோட வாழ்க்கையில் வந்துட்டு இன்னமும் அவங்கள பேரை நம்ம சொல்கிறோன்னா பல கடவுள்கள் இருக்காங்க. அல்லாஹ், ஜீசஸ், கிருஷ்ணர், சிவன், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க.
இவங்களெல்லாம் நம்ம இன்னமும் ஞாபகம் வச்சுருக்கோம். அவங்களோட அவங்க அனுபவ அறிவின் பேரில் நம்ம இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்களோட இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அவங்க அந்த அன்பை புரிஞ்சு வச்சுக்கிட்டனால தான். அவங்க நினச்சிருந்தா எல்லா விஷயத்தையும் ஒரு நொடி பொழுதில் பண்ண முடியும். ஆனால் அவங்க அதை பண்ணலை. காரணம் என்ன? இந்த பூமாதேவியோட உண்மை நிலையை புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த பூமி தான் நம்ம தாய், இந்த சூரியன் தான் நம்ம தகப்பன். இவங்க நினச்சா ஒரு செகண்டில் நம்ம எல்லாரையுமே வாஷ் அவுட் பண்ணிடலாம். ஆனால் அவங்க ஏன் பண்ணாமல் இருக்காங்க? அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு பொறுமை, இது எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கடைபிடிச்சோன்னா ஒன்றும் இல்லை, பை ப்ராக்டிஸ் தாங்க. போக போக நம்ம எல்லாருமே வேறு லெவலில் அன்பை காட்ட ஆரம்பிச்சிருவோம். அதுதான் நமக்கு வேணும். அதுதான் நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமை அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அதை நம்புனீங்கன்னா நீங்கள் எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துங்க. அன்புனா வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் எது நடக்கிறதா இருந்தாலும் அமைதியாக ஒரு பிரார்த்தனை, எல்லாம் நல்லதே நடக்குது, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நீங்கள் நல்லதே நடக்காத இடத்துல கூட நீங்கள் மனசில் அங்கே நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே அது அன்பு தாங்க. வேண்டுதலே ஒரு அன்பு தான். இப்படி எல்லா விஷயமும் அமைதியின் பேர்லேயே நீங்கள் அன்பு செலுத்தலாம். அது உங்களையும் பாதிக்காது, அவங்களையும் பாதிக்காது. தடுக்கணும், உடம்பு வச்சு தான் ஒரு விஷயத்த செய்யணுன்னா அது செய்யுங்க, தடுங்க, அது தப்பே இல்லை. ஒரு நல்ல விஷயத்த மற்றபடி எல்லாம் அந்த இடத்துல கூட நீங்கள் அமைதியாக இருந்து அந்த இடத்த மூவ் ஆன் பண்ணி ஒரு வேண்டுதல் பேரில் வச்சிங்கன்னா அது யாரையும் பாதிக்காது, அவங்களையும் பாதிக்காது, உங்களையும் பாதிக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அமைதியின் பேரில் எல்லாருமே லவ் பண்ணுங்கள். காதல்னா என்னென்ன? காதல்னா இருக்குது. இப்போ நம்ம பெண்கள் மேலே வச்சுருக்கிறது ஈர்ப்பு தான், காதல் தான். ஆனால் இருந்தாலும் அந்த அன்பு பெண்கள் மேலே ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி வர்றதுக்கு பேர் அன்பு இல்லை. அந்த பெண்கள்கிட்டையும் நம்ம காட்டணுன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புன்றி அவங்க மேலே அன்பு காட்டணும். அவங்ககிட்ட ஒரு எதிர்பார்ப்பை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இது இருக்கிறதுலே ஆண்களை விட பெண்கள்கிட்ட தான் ஏகப்பட்ட வித்தலாக இருக்குது. ஏன்னா வித்தனா என்ன சொல்ல வரேன்னா, அவங்க நம்மளோட பயங்கரமாக யோசிக்கக்கூடியவங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அதிகமான ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. யார் உண்மையான அன்பை செலுத்துகிறா, யார் ஃபேக் அன்பை கொடுக்குறாங்கன்றது ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுறக்கூடியவங்க தான் பெண்கள். அதனால் அவங்களுக்கு எது தெரியும் அன்புனா என்னன்றது. அதனால் அவங்களுக்கு அன்பை நம்ம சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் அப்படி எனக்கு அன்புனா என்னன்னு காட்ட தெரியாத பெண்கள் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உண்மையாலே நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த அமைதிக்கு பேர் தான் அன்பு. அமைதிக்கு பேர் தான் சாந்தி. அந்த அமைதியும் சாந்தியும் ஒன்று தான். அதுதான் அன்புல அடங்கும். சிவன், சக்தி, முருகன், இவங்க எல்லாருமே நம்ம மைண்டில் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் அந்த அமைதி, அந்த அன்பு. அந்த அமைதியும் அன்பும் ஒன்று தான். நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அமைதியில் இருக்கும் போது அந்த அன்போட சுவையை ருசித்து பார்ப்பீங்க. அன்பை காட்டுங்க, அன்பு செலுத்துங்க. அமைதியாக இருங்க, அன்பை செலுத்துங்க. ரெண்டுமே ஒன்று தான். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் எதாவது நிறைய கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பதிலை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அப்படி ஒரு வேளை என்னால் சொல்ல முடியலன்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு 2-3 கேள்வி கேளுங்க. எனக்கும் கண்டென்ட் போடுறதுக்கு வீடியோ வேணும்ல. ஏன்னா நான் என்னென்னலாம் எனக்குள்ளே இருக்குது அந்த விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதை தெரிஞ்சு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏதாவது 1-2 கேள்வி கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்ல பார்க்குறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி. ரொம்ப நன்றி. பாய்.